நாடு. அந்த நாட்டில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வரும். அந்த ராஜா மாறு வேடத்தில் ஒரு வியாபாரி வேஷம் போட்டுக்கிட்டு மக்களோட மனநிலை என்னங்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் போனார். என்னங்கய்யா, இந்த ஊர் ராஜாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த முதியவர் சொல்கிறாரு, ஐயோ, அவன் பயங்கர கோவக்காரங்க, ரொம்ப தவறான மனுஷன், வீரம் இருந்தால் போதுங்களா, அவனுக்கெல்லாம் நாட்டை ஆளக்கூடிய தகுதியே இல்லை, ரொம்ப கோவக்காரன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு மனுஷெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை, என்னம்மா ராஜாவை பற்றி உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ, அந்த ராஜா ரொம்ப கோவக்காரரு, எனக்கு யாருக்குமே பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு. என்னடா இந்த மாதிரி சொல்கிறாங்களே, இதுலேருந்து நம்ம விமோச்சனம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்து நகரத்தில் இருக்கிற ஒரு துறவியை பார்க்க போகிறார். அந்த துறவிக்கிட்ட தன்னோட சூழ்நிலையை சொல்கிறார். ஐயா, எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னொன்னே அந்த துறவி ஒரு பக்கத்து ரூமுக்கு போயிட்டு கை நிறைய ஆணி ஒரு சுத்தியை கொண்டு வந்து கொடுக்குறார். உங்கள் அரண்மனையில் ஒரு நல்ல மரத்தை ஒன்று தேர்ந்தெடுத்துக்குங்க. எப்பப்போ உங்களுக்கு கோபம் வருதோ அந்த கோபம் வரும்போதெல்லாம் இந்த ஆணியை கொண்டு போய் அங்கே அடிங்க. அந்த ஆணியை சுற்றியாக வாங்கிட்டு போகிறாரு. அதே மாதிரி அரண்மனைக்கு போகிறாரு. சூழ்நிலைகள் ஏதாவது கோபம் வந்ததுன்னா தன் வார்த்தைகள்லாம் எதுவும் பேசாமல் பார்த்திங்கன்னா முதல் நாளில் ஒரு 100 ஆணி அடிக்கிறார். 2வது நாளில் பார்த்திங்கன்னா ஒரு 50 ஆணி அடிக்கிறாரு. திடீர்னு ஆணியும் தீர்ந்து போச்சு. இவருக்கு என்ன ஆகுதுன்னாங்க, அந்த கோபம் வந்த உடனே அந்த வார்த்தைகளை விடாமல் அந்த ஆணி அடிக்கணுங்கிற எண்ணத்தினால் அந்த நடந்து போகிற நேரத்திலே ஒரு சில நேரங்களில் அந்த கோபம் அடங்கி போயிடுது. ஆணியும் தீர்ந்து போச்சே, நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியலையே. அவருக்கு ஓரளவுக்கு அவர் மனசில் ஃபஸ்ட் இருந்ததுக்கு ஒரு 70% கோபம் குறைஞ்சிது. இருந்தாலும் நம்ம 100% கோபம் இல்லாமல் இருக்கணும், நம்ம போய் அந்த துறவியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த துறவியை போய் பார்க்குறாரு. பார்த்தவொன்னே அவர் சொல்கிறாரு, சரி, நான் அந்த மரத்தை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறார். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு துறவியும் கூப்பிட்டு அரண்மனைக்கு வராரு. அந்த நந்தவனத்துக்கு போய் பார்க்குறாங்க. ராஜாவே, இனிமேல் உங்களுக்கு எப்போ கோபம் வரலையோ அப்போல்லாம் ஒவ்வொரு ஆணியாக எடுத்துடுங்க, பிடுங்கிடுங்க. ஒரு சூழ்நிலை நடக்கும், அந்த சூழ்நிலைக்கு கோபம் வரலன்னொன்னே ஓடி போய் அந்த ஆணியை பிடுங்கிடுவார். இப்படியே பார்க்குறாரு. ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் அடித்த ஆணியெல்லாம் பிடுங்கிட்டார். அப்பவும் அவர் மனசில் லைட்டாக கோபங்கள் இருந்தது. துறவியை பார்க்கலான்னு சொல்லிட்டு துறவியை போய் பார்க்குறார். அப்போ அந்த துறவி கேட்குறார், இந்த மரம் ஃபஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு ரொம்ப அழகாக இருந்ததுங்க, இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்குறாரு. என்ன நிறைய தழும்புகள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் அரசரே, உங்களுக்கு கோபம் வந்தது, அப்புறம் நீங்கள் சமாதானம் ஆயிடுறீங்க. ஆனால் அவங்க மனசில் அந்த காயங்கள், வலிகள், வேதனைகள் அப்படியே தான் இருக்கும். இந்த மரத்தில் பாருங்கள், கோபம் வராமல் இருக்கும் பொழுது அந்த ஆணியை பிடுங்கிட்டீங்க, ஆனால் இந்த தழும்புகள்லாம் இருக்குது, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த துறவி கேட்டார். இந்த மரத்தில் பாருங்கள், நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த தழும்புகள் போகாது, நீங்கள் அடித்த ஓட்டைகள் அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ அழகான மரம், இப்போ புரியுதுங்களா ராஜாவே அப்படின்னோடனே அந்த ராஜாவுக்கு அப்போ தான் உண்மை புரியுது. ஸோ கதை முடிஞ்சுது. இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துதுங்க?